மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம். தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைகளை அறிய அர்பன் சிட்டி கேம்பெயின். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் நெல்லை என்.ஜே. ஆனந்தபாபு தலைமையில் அரும்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அகில இந்திய இளைஞர் காங்கிரசின் அறிவுறுத்தலின்படி ஐஒய்சி அர்பன் சிட்டி கேம்பெயின் என்ற தலைப்பில் பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது. இதில் பேசிய மாவட்ட தலைவர் நெல்லை என்.ஜே. ஆனந்தபாபு, மாநகராட்சியின் பல்வேறு வார்டு பகுதிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களின் பிரச்சினைகள், அவர்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் பணிச்சுமை குறித்து நேரடியாக அறிந்து அவற்றை இளைஞர் காங்கிரஸ் மூலம் அகில இந்திய தலைமைக்கு எடுத்து செல்ல உள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தூய்மை பணியாளர்களின் தேவைகளை அரசு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அகில இந்திய தலைமைக்கான நோக்கம் என்றும் கூறினார். மேலும் இதற்கு முன்பு ஓலா, ராபிடோ உள்ளிட்ட பைக் டாக்ஸி ஊழியர்கள் மற்றும் டெலிவரி பணியாளர்களின் பணிச்சூழல் மற்றும் தேவைகள் குறித்து ஆய்வு செய்து அவற்றை அகில இந்திய தலைமைக்கு தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் மூலம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் வாழ்க்கை தரமும் பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் முகமது இப்ராஹிம், மாவட்ட பொதுச் செயலாளர்கள் ஜோசப், நிர்மல்ராஜ், ஒய் ஜோசப், தௌசிங் அகமது மற்றும் வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி துணைத் தலைவர் சூர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம். மத்திய சென்னை மேற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸோட செயற்குழு கூட்டம் இப்ப நடந்து முடிஞ்சது. அதை தொடர்ந்து அகில இந்திய இளைஞர் காங்கிரசின் அறிவுறுத்தலின்படி அர்பன் சிட்டி கேம்பெயின், அதாவது மாநகராட்சியில் உள்ள வார்டுகள்ல இருக்கிற துப்புரவு பணியாளர்களின் பிரச்சனை, அப்புறம் கிக் ஒர்க்கர்ஸ் பிரச்சனை, இதெல்லாம் எங்க இளைஞர் காங்கிரஸ் சார்பா கையில் எடுத்து அதை எங்களால முடிஞ்ச தீர்வு கவர்மெண்ட் மூலயமாவோ இல்ல எங்க கட்சி மூலயமாவோ இல்ல எங்க சக தோழர்கள் மூலயமாவோ அவங்களுக்கு என்ன தீர்வு கொண்டு வர முடியும்ன்றத பண்ண சொல்லி இருக்கிறாங்க. ஆல்ரெடி நாங்க கிக் ஒர்க்கர்ஸ் கேம்பெயின் முடிச்சிட்டோம். கிக் ஒர்க்கர்ஸ் கேம்பெயின்ல மத்திய மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பாக மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 4000 கிக் ஒர்க்கர்ஸ், அதாவது ராபிடோ, ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இது போல கிக் அன்றாடு வண்டி ஓட்டி டெலிவரி பண்ணி டெய்லி வேஜஸ் சம்பாதிக்கிறவங்களோட பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு அதை எங்க கட்சி தலைமை கிட்ட சொல்லியிருக்கிறோம். இது அடுத்த கட்டமா எங்க கட்சி தலைமை எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணுவாங்க. அவங்களோட பிரச்சனைகளை எப்படி தீர்வு காணலாம், கவர்மெண்ட் மூலயமாவா இல்ல நம்மளே பண்ண முடியுமா அப்படின்றத சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அதை நோக்கி போவோம். இப்ப நாளையில இருந்து நாங்க எங்களுக்கு இந்த கேம்பெயின், இந்த அர்பன் சிட்டி கேம்பெயின் மூலயமா நாங்க பண்ண போறது என்னன்னா, தூய்மை பணியாளர்கள் அப்புறம் இவங்களெல்லாம் சந்தித்து அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அவங்க வேலையில அவங்களுக்கு சம்பள பிரச்சனை இருக்கா, இல்ல அவங்க வேலை பலு ஜாஸ்தியா இருக்கா, இல்ல டைமிங் பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் கண்டறிஞ்சு கட்சி தலைமை கிட்ட சொல்லி அது அவங்க குறை நிறைகளை தெரிஞ்சு அந்த கட்சி தலைமை கிட்ட சொல்லி அவங்க எங்களை வழிகள் நடத்துவாங்க. அது மூலயமா கவர்மெண்ட் மூலயமாவோ இல்ல எங்க மூலயமாவோ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், அவங்க வாழ்வாதாரத்தை எந்த அளவுக்கு நாங்க முன்னேற்ற முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். இதுதான் இந்த அர்பன் சிட்டி கேம்பெயினோட மெயின் டார்கெட். நன்றி, வணக்கம். சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.